ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிற நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. அப்படியே மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்றேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க அதாவது சேலம் மாவட்டத்தில் தாங்க நடந்திருக்குது. அதாவது ஊருடைய பெயரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறாரு. நிவாஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. நம்மளுடைய சேனலுடைய நண்பர் தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிறது நம்மளுடைய நிவாஸுக்கு தான். நிவாஸுடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான உண்மை சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நிவாஸுக்கு 2 அக்கா இருக்கிறாங்க. அப்பா கிடையாது, அம்மா இருக்கிறாங்க. அவங்க அம்மா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய குல தெய்வமான பத்ரகாளி அம்மன் மற்றும் முனீஸ்வரன் சாமிங்க. இவங்க 2 பேருக்குமே சாமி ஆடக்கூடியவங்க. அதாவது பத்ரகாளி அம்மனுக்கு ஆடுவாங்க. அவருடைய நிவாஸ் இருக்கிறார்களே அவருடைய குல தெய்வம் அப்படிங்கறதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய உடம்புலையும் அந்த சாமி அடிக்கடி வந்துட்டு போறது வழக்கம் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, அவர் கொஞ்சம் இளவட்டமான பையனா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, முனீஸ்வரன் மேல பயங்கரமான ஒரு தீவிர பக்தனா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க நம்மளுடைய நிவாஸ். அவருடைய லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை நம்ம பாத்துடலாம். என்ன, நிவாஸ் ஐடிஐ பண்ணி முடிச்சிடுறாரு. முடிச்ச பிறகு அவருக்கு பெரிய வேலைகள் ஒன்றும் கிடைக்கல. அதாவது பெரிய கம்பெனிகளுக்கு வேலைகளை எழுதி போட்டிருக்கிறாரு. ஆனா அவருக்கு எந்த வேலையும் வரலைங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஊருக்கு பக்கத்துல இன்னொரு ஊர் இருக்குங்க. அதாவது இவங்க ஊர் ஒரு 500 தலைக்கட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்துல இன்னும் ஒரு ஊர் இருக்குங்க. சிட்டியான இடத்துல தாங்க அந்த ஊர் இருந்துகிட்டு இருக்குது. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்ல போய் இவர் வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட ரொம்ப அந்யோன்யமா பழகிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இவர் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இதனால அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேரும் கிடைக்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, எப்பவும் நீட்டா வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஓனர் முதல் அப்படிதாங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்ட டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நிவாஸ் இருக்கிறார் இல்லையா, இவர் எப்பவும் சரி ஊர்ல இருந்து சைக்கிளை எடுத்துக்கிட்டு தாங்க போறாரு. ஊர்ல இந்த வாடகைக்கு சைக்கிள் விடுவாங்க. அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு அந்த 3.5 கிலோமீட்டர் தூரம் போய் அந்த ஒர்க் ஷாப்ல வேலையும் செய்வாரு. அப்படி சைக்கிள் கடை இல்ல அப்படின்னா ஊருக்குள்ளாடி மினி பஸ் வருங்க. அந்த மினி பஸ்ல ஏறி போய் அந்த ஊர்ல வேலை செய்யறது வழக்கம். ஆனா சில டைம்கள்ல என்ன ஆயிரும் அப்படின்னா, இவங்க அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு, அதாவது ஒர்க் ஷாப்ல வேலையை முடிச்சுக்கிட்டு இவர் வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு மேல ஆயிருங்க. என்ன அப்படின்னா, அந்த ஒர்க் ஷாப் வேலைனாலே அப்படிதான் கிட்டத்தட்ட 10 மணி 10:30 மணி இந்த மாதிரி எல்லாம் ஆயிடும். அப்படி வேலையை முடிச்சுட்டு தாங்க வருவாரு. அப்படிதாங்க அவருடைய அன்றாட வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. நம்மளுடைய நிவாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, நேராப்புக்கு ஒரு நாள் காலையில கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு அந்த சைக்கிள் கடையும் திறக்கலைங்க. அந்த சைக்கிள் கடை பூட்டி இருக்குதுங்க. சரி, பஸ்ஸுக்கு காத்து நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய நிவாஸ் நடந்தே அந்த ஒர்க் ஷாப்புக்கு போய் சேர்ந்துடுறாருங்க. இது ஒரு பகல் டைம்ல தாங்க. அப்படி போய் சேரும்போது அங்க ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு அம்பாசிடர் கார் ஆக்சிடென்ட் ஆகி வந்திருக்குங்க. அம்பாசிடர் காரை இவர் பாக்குறாருங்க. அது ஒரு ஓனைஸ் கார் தாங்க. ஓனைஸ் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுல மட்டும் எடுத்து ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வண்டி தாங்க. டூரிஸ்ட் வண்டி கிடையாதுங்க. ஏதோ ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய கார் தான் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்க. ஆனா அது ஒரு கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்களுடைய கார் அப்படிங்கறது நன்றாகவே அவருக்கு தெரியுதுங்க. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஆக்சிடென்ட் ஆகி வந்திருக்குது, ரொம்ப ஒரு சைடு ஃபுல்லாகவே நசுங்கி போயிருக்குதுங்க அந்த அம்பாசிடர் கார். என்ன நடக்குது அப்படின்னா, வண்டி எடுத்து உள்ள விட்டுறாங்க. அதாவது கிரெயின்ல தான் இழுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படியே வண்டியை உள்ள விட்டுறாங்க. இந்த வண்டியை எல்லாம் கலத்தி பறக்கி எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்ல, வண்டியில பிரயாணப்பட்ட கிட்டத்தட்ட 4 பேர், அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க பயங்கரமான கொடூரமான நிலைமையில ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. அதாவது பயங்கரமான படுகாயமாட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. எல்லாருமே ஐசி வார்டுல தான் சேர்க்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. கிட்டத்தட்ட இந்த ஆக்சிடென்ட் நடந்து 3 நாட்கள் ஆயிருது. அதாவது இவங்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய வழியில தாங்க இந்த அம்பாசிடர் கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. ஆக்சிடென்ட் ஆன வண்டியை தான் எடுத்துக்கொண்டு விட்டுருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நிவாஸ், அதுக்கு பிறகு அவங்களுடைய ஓனர், அதுக்கு கூட ஷாப்ல 2-3 பேர் இருந்திருக்காங்க. இந்த அப்ரண்டிஸ் ஆட்டு வேலை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தாங்க அந்த வண்டியை கலத்த ஆரம்பிக்கிறாங்க. காலையில ஒரு 2-3 மணி நேரத்துல அந்த வண்டியோட எல்லா பாகங்களையும் கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதாவது இந்த கேஸ் கட்டர்லாம் வச்சு கட் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து ஒதுக்குறாங்க. கடைசியா என்ன நடக்குது அப்படின்னா நிவாஸ் மட்டும் தாங்க கடைசியா வேலை பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுறாரு அந்த ஓனர். என்ன அப்படின்னா அந்த காருடைய எல்லாத்தையும் கலத்தி கிளியர் பண்ணுப்பா, நமக்கு ரெண்டாவது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேற வேற வண்டிகள் வருதுங்க. அதனால அந்த ஆட்கள் எல்லாமே அந்த வேற வேற வண்டிகள்ல இருக்கக்கூடிய அந்த ரிப்பேர் வேலைகளை பாக்குறதுக்காக அவங்கவுங்க அப்படி போயிடுறாங்க. இந்த வண்டியில நம்மளுடைய நிவாஸ் மட்டும் தாங்க அந்த உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே கலத்தி எடுத்துட்டு இருக்காரு. சில விஷயங்களை கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டியுடைய டிரைவர் சீட்டுங்க, அந்த சீட்டை அவர் கலத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன அப்படின்னா அந்த டிரைவர் சைடு தான் பயங்கரமாட்டு அந்த வண்டி இடிபட்டு இருக்குது. அதனால அதை கலத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அதை கட் பண்ணி தாங்க எடுக்கிறாரு. அப்படி அந்த சீட்டை கட் பண்ணி எடுத்து வெளியில தூக்கி வைக்கும் போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அந்த சீட்டுக்கு அடியில இருந்து ஒரு மர பாக்ஸ் கீழே விழுதுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 கார்ல ஒரு 2 இன்ச்சு கனந்தாங்க இருக்கும். அந்த அளவுக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் கீழே விழுதுங்க. அந்த பாக்ஸை பாக்குறதுக்கு புதுசா இருந்த மாதிரி இருக்குது. அதையும் இவரு பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு அதை எடுத்து ஓபன் பண்றதுக்கும் ட்ரை பண்றாரு. ஆனா அது ஓபனே ஆகலைங்க. மர பாக்ஸ் ஏதோ கீனாலதான் லாக் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கறது தெரியுது. ஒருவேளை இந்த வண்டியுடைய ஓனருடையதா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அதுல ஒரு சைடுல ஒதுக்கி வச்சிடுறாரு. ரெண்டாவது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா அவர் அந்த வண்டியை வேலை பார்க்கும்போது இவருடைய கண்கள் மொத்தமுமே அந்த பாக்ஸுக்கு மேல தாங்க இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இவரும் கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி தாங்க. ஒருவேளை இதுல தங்கமோ வைரமோ ஏதாவது இந்த மாதிரி பதுக்கி வச்சிருப்பானுங்களா இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ள இவருக்கு ஒரு எண்ண ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த பாக்ஸை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க. என்ன அப்படின்னா இந்த மரத்தினால செய்யப்பட்ட பாக்ஸ், அதுக்கு ஒரு சின்ன கீ இருக்குது. அந்த கீ வச்சுதான் அதை ஓபன் பண்ணணும். ஏன்னா கீயுடைய அந்த ஓட்டை தெரியுதுங்க. அதாவது அந்த பூட்டுடைய ஓட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓட்டையும் தெரியுதுங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த பாக்ஸை நம்ம எடுத்துட்டு போயிடணும் யாருக்கும் தெரியாம அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய நிவாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்துட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கிட்ட ஆயிருதுங்க. அதாவது இரவு நேரம் இவருக்கு அந்த வேலைகள்லாம் ஏதேசம் முடிஞ்சிருது. சரின்னு சொல்லிக்கிட்டு ஓனர்ட்ட சொல்லிக்கிட்டு இவர் ஒரு 9:30 மணிக்கு அங்கிருந்து கிளம்புறாருங்க. ஆனா அன்னைக்கு அவர் வாடகை சைக்கிள் எதுவும் எடுத்துட்டு வரலைங்க. அது மட்டும் இல்ல, பஸ் போகக்கூடிய டைம் எல்லாம் கழிஞ்சிருச்சு. இனி இவர் இங்க இருந்து நடந்துதான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்மளுடைய நிவாசுக்கு இருக்குது. அதனால நிவாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய சாப்பாட்டு பேக், அதாவது மத்தியான நேரத்துக்காக ஒரு சாப்பாட்டு பேக் ஒண்ணு கொண்டு வருவாருங்க. அந்த பேக்ல யாருக்கும் தெரியாம அந்த மர பாக்ஸை எடுத்து உள்ள வச்சிடுறாரு. உள்ள வச்சுட்டு நம்ம வீட்டுல போய் ஓபன் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் கிளம்பிடுறாருங்க. இவர் நடந்து வந்துகிட்டே இருக்கிறாருங்க. அந்த ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டருமே தார் ரோடு தான் போட்டிருக்காங்க. அதுலயே போயிடலாம். அதனால இவர் அந்த தார் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட மணி ஒரு 9:45 தாண்டி இருந்துங்க. அதாவது 10 நெருங்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா இவருடைய பின்னால யாரோ இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றது மாதிரியான ஒரு எண்ணம் இவருக்கு மனசுல தோணுதுங்க. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா பின்னால திரும்பி பாக்குறாரு. ஏன்னா ஒரு 30 மீட்டருக்கு ஒரு டியூப் லைட் இருக்கும். ஆனா சில இடங்கள்ல அது ஒரு 60 மீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 3-4 போஸ்டுகள் தாண்டி கூட அந்த லைட் இருக்கும். அந்த இடங்கள்ல லைட் இருக்காது. அதனால இவர் யோசிச்சு திரும்பி பார்த்துக்கிட்டே தாங்க நடந்துகிட்டே இருக்கிறாரு. நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா ஒரு பெட்டி கடை போட்டிருக்கிறாருங்க. அந்த தாத்தா கடையில போய் இவர் எப்பவும் சரி ஒரு திருட்டு தம் அடிக்கிறது வழக்கம். அந்த தாத்தா கிட்ட வாங்கிக்கிட்டு அங்க இருந்தே பத்த வைப்பாரு. பத்த வச்சுக்கிட்டு அதை இழுத்து அந்த சிகரெட் தீர்றது வரைக்கும் அவர் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருப்பாருங்க. அதுக்கு பிறகு அந்த லைட்டுகள் வரும். அந்த மாதிரி எல்லாம் போயிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி தான் அவர் அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குங்க. அதே மாதிரி அந்த தாத்தா கடைகிட்டே வந்துடுறாருங்க. அப்படி அந்த தாத்தா கடைகிட்ட ஒரு சிகரெட்டையும் வாங்குறாரு. வாங்கி பத்த வச்சுக்கிட்டு இவர் மெல்லமா நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி இவர் மெல்லமா நடக்கும் போதுதாங்க இவருக்கு டவுட் ரொம்பவே கூடுது. என்ன அப்படின்னா இவரை பின்னால இருந்து யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது மாதிரி இவருக்கு தோணுதுங்க. என்ன அப்படின்னா அவருடைய அந்த பின்பக்கத்துல இருந்து ஒரு ஆள் நடக்கக்கூடிய சத்தம் கேக்குது. ஆனா ஆட்கள் யாருமே இல்லை. இருந்தாலும் இவர் மெல்ல அந்த இடத்தை விட்டு நகண்டு போகவும் ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு 300 மீட்டர் தூரம் அவர் நடந்து வந்துடுறாரு. அதுக்கு பிறகு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் தூரத்துக்கு இந்த டியூப் லைட்டே இல்லைங்க, ஃபுல்லாவே கும்மு இருட்டா இருக்குது. இவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அந்த நேரத்துல இவர் கையில டார்ச் லைட்டோ இந்த மாதிரி எந்த விஷயங்களும் அவர் கையில கிடையாது. இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா எப்பவுமே ஒரு சிகரெட் தான் வாங்குவாரு. ஆனா இன்னைக்கு 2 சிகரெட் வாங்கியிருக்கிறாரு. ஒன்ன பாக்கெட்ல போட்டிருக்கிறாரு. அதனால ஒரு சிகரெட் தீர்ந்த உடனே அடுத்த சிகரெட்டையும் பத்த வைக்கிறாருங்க. அப்படி சிகரெட்டை பத்த வச்ச அடுத்த செகண்டுங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா இவருக்கு பின்னால கேட்கக்கூடிய அந்த சத்தம் இவருக்கு பக்கத்துல கேக்குதுங்க. அதாவது ஒரு 2 அடி பக்கமாட்டு கேக்குது. இவரு அப்படியே திரும்பி பாக்குறாருங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது பின்னால ஒரு ஆள் வந்துட்டு இருக்கிறது தெரியுதுங்க. அதாவது என்ன அப்படின்னா அந்த இருட்டு அப்படிங்கறதுனால சரியா தெரிய மாட்டேங்குது. ஆனா பின்னால ஒரு ஆள், அது ஒரு லேடி தான் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இவருக்கு நன்றாகவே தெரியுதுங்க.
இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏதோ ஒரு லேடி தான் வந்துட்டு இருக்காங்க, அவங்களே இவ்வளவு தைரியமா வரும்போது நம்ம எதுக்கு இப்படி பயந்து போகணும், நம்ம முனீஸ்வரனை நினைச்சுக்கிட்டு நம்ம போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவருடைய குலதெய்வமான அந்த முனீஸ்வரனை நினைச்சுக்கிட்டு இவர் ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருங்க. அந்த 10 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லைங்க. அப்பந்தாங்க இவருக்கு அல்லே விட ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, வந்தது பெண்ணா வேற யாருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் மனசுக்குள்ளாடி அந்த பயம் உச்சத்துக்கு போகுதுங்க. இவர் மெல்ல மெல்லமா அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க நம்ம மெல்லமா நடந்தா சரியாகாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்ச நம்மளுடைய நிவாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருந்து வேகமா ஓடி கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் தூரம் வந்து ஓடியே வந்துடுறாரு. அதுக்கு பிறகு டியூப் லைட் இருக்குங்க, அதனால அவர் கொஞ்சம் தைரியமா இருக்குது. மறுபடியும் இவர் நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டரை தாண்டிடுறாரு. அதுக்கு பிறகு அந்த ஊருடைய சுடுகாடு அங்க இருக்குங்க. அதாவது இவங்களுடைய ஊர் சுடுகாடுன்னு சொல்றாங்க. அதாவது 500 தலைக்கட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால அவங்களுடைய சுடுகாடு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இவர் நடந்து இவர் 1/2 கிலோமீட்டர் கூட வந்துட்டார் அப்படின்னா இவங்களுடைய அந்த ஊர் காவல் தெய்வம் அங்க இருக்குதுங்க. அதாவது யார் அப்படின்னா முனீஸ்வரன் கோயில் இருக்குது. அதனால இவர் வேகமாட்டு அங்க இருந்து ஓடியும் நடந்தும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. அதாவது முனீஸ்வரன் கோயில்கிட்ட வந்துடுறாரு. இருந்தாலும் இவர் திரும்பி பார்த்துட்டு தாங்க வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அதுக்கு பிறகு அந்த மாதிரி எந்த இதுவும் அவருக்கு நடக்கல. இவர் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுல வந்து கதவை தட்டுறாரு. அவங்க அம்மா இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, இவங்களுடைய மூத்த அக்காவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. 2வது அக்கா வந்து நர்சிங் படிச்சுக்கிட்டு கோயம்புத்தூர்ல வந்து ஹாஸ்டல்ல தங்கி அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்க வீட்டுல இவங்க அம்மாவும் நம்மளுடைய நிவாசும் மட்டும் தாங்க இருக்கிறாங்க. அம்மாவும் வந்த உடனே கதவை திறந்துக்கிட்டு, வாடா உள்ள, என்னடா இவ்வளவு நேரம் அப்படி இப்படி சொல்லி கத்திக்கிட்டு வீட்டுல விட்டுறாங்க. அவங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அது மட்டும் இல்ல, போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு வீட்டுக்கு பின்பக்கத்துல தாங்க இந்த ஒரு சின்ன தொட்டி கட்டப்பட்டிருக்குது. அந்த தொட்டில தான் இவங்க குளிப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 7-8 வீடுகள் வரிசையா இருக்கும். அந்த வீட்டுக்கான தொட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் இருக்குது. அதனால இவரும் அதுல போய் குளிக்கிறாருங்க. அப்படி குளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி ஆகுது. அவங்க அம்மா வீட்டுக்குள்ள வந்து மகனுக்காக சாப்பாடு எல்லாம் பரிமாறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் பின்னால குளிக்க போறாருங்க. அப்படி குளிக்க போகும்போது அடுத்த ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தொட்டி கிட்ட என்ன அப்படின்னா, இவர் இந்த பக்கம் குளிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த தொட்டிக்கு அந்த பக்கத்துல ஒரு பெண் நின்று குளிச்சிட்டு இருக்காங்க. இவர் யோசிக்கிறாரு, என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ள யாருமே இந்த மாதிரி வந்து குளிக்க மாட்டாங்க. அதாவது பகல் நேரத்துல குளிச்சுட்டு போயிருவாங்க. நைட்டு நேரத்துல ஆம்பளைகள் தான் வர்றது வழக்கம். ஆனா இவரு குளிக்கக்கூடிய அந்த டைமுக்கு எல்லாம் வந்து அங்க யாரும் வர்றது கிடையாது. ஏன்னா இவங்க வீட்டுக்கு நேர பின்பக்கத்துல தான் அந்த தொட்டி இருக்குது. அதனால இவர் குளிச்சுக்கிட்டு அந்த பெண்ணை பார்த்துட்டே குளிச்சிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் இவருக்கு என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கிறாங்க, அதை நம்ம பாக்குறது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் திரும்பி நின்று குளிச்சிட்டு இருக்கிறாருங்க. குளிச்சிட்டு இருக்கும் போதே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சோப்பு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சோப்பு போடும்போது இவருடைய முதுகு பகுதி பயங்கரமா எரிய ஆரம்பிக்குதுங்க. என்னடா திடீர்னு இந்த மாதிரி நம்மளுடைய காந்தல் இருக்குது, அதாவது பற்றி எரிஞ்சா எப்படி காந்துமோ அந்த மாதிரி இவருடைய முதுகு பயங்கரமா காந்துதுங்க. ஐயோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தண்ணியை ஒரு அப்படியே மேல ஊத்திக்கிட்டு நேர வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாருங்க. அம்மா இங்க பாருமா என் முதுகுல என்னதோ பயங்கரமா காந்ததுமா பாருமா அப்படின்னு சொல்லும்போது, நிவாசுடைய முதுகுல வந்து ஒரு 5 விரலுடைய அந்த நகம் இருக்குது இல்லையா, அதை வச்சு அப்படி கீறி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவருடைய முதுகுல இருந்து சொட்டு சொட்டா ரத்தமே வருதுங்க. அந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்த உடனே அங்கம்மா, என்னடா பண்ணி தொலைச்ச, எங்கடா கொண்டு முதுக வந்து உரசுன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. இல்லம்மா, நான் எந்த இதை வச்சு உரசல, இந்த மாதிரி குளிச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வலி எடுக்குது. நம்ம தொட்டிக்கு அந்த பக்கத்துல வந்து ஒரு பெண் குளிச்சிட்டு இருந்தாங்க, அவங்களை நான் பார்த்தேன், அது யாரு அப்படிங்கறது வந்து எனக்கு இருட்டுல தெரியலம்மா, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரை வீட்டுக்குள்ள விட்டுட்டு அவங்க டக்குன்னு வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வந்து பார்க்கும்போது அங்க யாருமே இல்லைங்க. இவர் மட்டும் தான் குளிச்சுட்டு வந்திருக்கிறாரு. டே, இங்க யாருமே இல்லையாடா, யாருடா பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவும் கேட்கறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுடைய நிவாஸ் விஷயத்த சொல்றாரு. உண்மையிலே குளிச்சிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேம்மா, உண்மையிலே பார்த்தேன்னு சொல்றாங்க. என்னுடைய முதுகு பயங்கரமா எரியுதுமா, சீக்கிரம் வாமா, ஏதாவது பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் உள்ள இருந்து கத்தவும் ஆரம்பிச்சிடுறாருங்க. அவங்க அம்மாவும் அந்த வடக்கு வாசலை வந்து அடைச்சிக்கிட்டு நேர வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பையனுடைய முதுகை பார்க்கும்போது, அதாவது நகைக்கீரலை பார்க்கும்போது அவங்களுக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரியுங்க. அது அவங்க சாமி ஆடக்கூடியவங்க அப்படிங்கறதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள இருந்து, அதாவது அந்த முனீஸ்வரனுடைய திருநூறு வந்து எப்பவுமே பூஜா அறையில இருக்குங்க, அந்த திருநூறை எடுத்துட்டு வந்து இவருடைய முதுகலையும் போட்டு விடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த எரிச்சல் அப்படியே காணாம போகுதுங்க. என்னமா நடந்துச்சு, என்ன பட்டிருக்குது என்னுடைய முதுகுல அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நிவாசம் கேட்கிறாரு. அவங்க அம்மாவும் பாக்குறாங்க. பார்த்துட்டு, ஒண்ணு இல்லப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது ஏதோ எச்சி பேய்கள் பாந்தி விட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க.
சரின்னு சொல்லிக்கிட்டு இவரு சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி சாப்பிட்டு முடியுது. இவரு கொண்டு வந்த அந்த சாப்பாட்டு பேகுள்ள தாங்க அந்த ஒரு மரப்பெட்டி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பணக்காரங்க வந்து இந்த மாதிரி பணம், அதுக்கு பிறகு வைரம், தங்க நகைகள், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த மாதிரி ஒளிச்சு வண்டிக்குள்ள வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவரு தான் அந்த பாக்ஸை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. சரி, அம்மாவுக்கு தெரிய வேண்டாம், நம்ம வந்து இதை வந்து தனியா திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருக்கான ஒரு ரூம் இருக்குங்க. அதாவது மொத்தத்திலே அந்த வீட்டுல 2 ரூம் இருக்குங்க. ஒரு ஹாலு, அதுக்கு பிறகு கிச்சனுங்க. அதாவது ஓட்டு வீடு தாங்க, வரிசையா இருக்கும். அந்த வீடுகள்லாம் வந்து ஒரு 10 வீடு வரிசையா இருக்கும். அப்படியே 10 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, சாப்பாடை முடிச்சுக்கிட்டு அந்த பேகை தூக்கிட்டு ரூமுக்குள்ள போறாரு. அப்பவுமே அவங்க அம்மா கேக்குறாங்க, என்னத்தடா ஒரு நாள் இல்லாம அந்த சாப்பாட்டு பேக ரூமுக்குள்ள கொண்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒண்ணு இல்லாம தெரியாம தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஸ்டிப்பை ஓபன் பண்ணி அந்த பாக்ஸ் எடுத்து அவருடைய ரூம்ல இருக்கக்கூடிய மேசைக்கு மேல வச்சுக்கிட்டு இந்த டிஃபன் பாக்ஸை வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்துடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் படுக்கிறதுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்து எப்பவும் சரி ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்ல தான் படுப்பாங்க. அவங்களும் வீடெல்லாம் லாக் பண்ணிட்டு அவங்களும் படுத்து தூங்க போயிடுறாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய நிவாஸ் வந்து நைட்டு நேரம் இதை தட்டி ஓபன் பண்ணா சத்தம் கேட்கும் அப்படிங்கிற ஒரு பயத்துல இவர் என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு அதை ஓபன் பண்ணலைங்க. அதை அப்படியே எடுத்துட்டு போய் அவருடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரூம்ல ஒரு செல்ஃப் இருக்குதுங்க. அந்த செல்ஃப்ல வந்து வச்சு இவருடைய துணியை வச்சு அப்படியே அடைச்சு வச்சிடறாருங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டு அப்படியே முடிஞ்சு போயிருது. வேற எந்த சம்பவம் அங்க நடக்கலைங்க. ஆனா மறுநாள்ல இருந்தாங்க இவங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு பெரிய அமானுஷ புயலே வீச ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸை எடுத்து கொண்டு வச்ச மறுநாள் காலையில இவங்களுக்கு ஒரு போன் வருதுங்க. என்ன அப்படின்னா, இவங்க மூத்த அக்கா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த அக்காளுடைய கணவர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இவங்க இங்க இருந்து, அதாவது அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒசூர் பக்கத்துல தாங்க. இந்த ஒசூருக்கும் இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த பாக்ஸை மறந்தே நம்மளுடைய நிவாசும் போயிடுறாருங்க. இவங்களும் அங்க போய் பார்க்கும்போது அவங்களுடைய அக்காளுடைய ஹஸ்பண்ட், இவருடைய அத்தான் வந்து இறந்து போயிருக்கிறாரு. அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இறந்திருக்கிறாரு. அதனால அங்க உள்ள இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 16 நாளைக்கு பிறகுதாங்க அவங்க அந்த ஊரை விட்டு இங்க வந்திருக்கிறாங்க. அப்படி இங்க வந்து ஏறின அடுத்த செகண்ட் அடுத்த ஒரு கால் வருதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, அதாவது அக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அன்னைக்கு அந்த இறந்த அன்னைக்கு மட்டும்தான் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க திருப்பி ரிட்டர்ன் வரவே இல்லைங்க. இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய அக்காளுடைய நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. நிவாஸ் மற்றும் நிவாசுடைய அம்மா. அந்த நேரத்துக்கு அடுத்த ஒரு கால் இவங்களுக்கு வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிவாசுடைய 2வது அக்காவுக்கு வந்து அடுத்த பிரச்சனை ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அவங்க அக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய 2வது ஸ்டெப் மாடியில இருந்து கீழே குதிச்சு அவங்களுடைய கால்கள் வந்து உடைந்து போனதாட்டு சொல்லி ஒரு கால் வருதுங்க. இதை கேட்டு இவங்க அலறிக்கிட்டு மறுபடியும் சேலத்துல இருந்து உடனே கோயம்புத்தூரை நோக்கி இவங்க 2 பேரும் பயணப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, இப்பதான் ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சது, அடுத்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய அக்காளுடைய 2 கால்களும் உடைஞ்சிருக்குது. அவங்க அக்கா கிட்ட கேட்கறாங்க, என்னமா ஆச்சு, எதுக்குமா இப்படி இருந்து நீ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா, திடீர்னு நேத்தைக்கு மத்தியானம், அதாவது இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அன்னைக்கு அவங்க அக்காவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தியான நேரத்துல இவங்க சாப்பிட்டுக்கிட்டு கை கழுவுறதுக்காக போவாங்க. அதாவது இந்த வாஷ் பேசிங் எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல போய் நின்னதுமே இவங்களுடைய மைண்ட் சேஞ்ச் ஆயிருக்குது. அதாவது அவங்களுக்கு அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல. பெட்ல சுயநினைவு இல்லாம இருந்து முழிச்ச பிறகுதான் அவங்களுக்கு தெரியும், அவ்வளவு நேரத்துக்குள்ள இதாம நடந்தது, நானாட்டு குதிக்கல, என்ன யாரோ என் உடம்புக்குள்ள வந்து குதிக்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க அக்காவும் சொல்றாங்க. இது எதனால நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா மேலதாங்க அந்த பத்ரகாளி அம்மன் சாமி வரும். அப்படியே மனம் உருகி அந்த சாமியை வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு. அப்படி ஹாஸ்பிட்டல்லே அவங்க உடம்புக்குள்ளாடி அந்த சாமி வந்துடுதுங்க. அப்படி அந்த சாமி வந்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, டக்குன்னு நம்மளுடைய நிவாஸ் இருக்கிறாங்க இல்லையா, நிவாச வந்து செவலையில பயங்கரமா அடிச்சிடுறாங்க. 2-3 அடி கொடுத்துடுறாங்க. எதுக்குடா அந்த தேவையில்லாத பொருளை தூக்கி வீட்டுக்குள்ள கொண்டு வச்சிருக்கிற, அந்த பொருளை தூக்கி தூர போடுறா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த சாமிங்க. அதாவது பத்ரகாளி அம்மன் அவங்க அம்மா உடம்புல இருந்துட்டு அந்த மாதிரி கத்துறாங்க. இவருக்கு எதுவுமே புரியலைங்க. ஏன்னா கிட்டத்தட்ட மூத்த அக்காளுடைய கணவர் இறந்து கிட்டத்தட்ட 16 நாள் தாங்க ஆயிருக்குது. அதுக்கு பிறகு இவர் அந்த விஷயத்தையே மறந்துட்டாரு. அதாவது இந்த பாக்ஸை கொண்டு வச்சது எடுத்தது இது எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. இருந்தாலும் அந்த இடத்துல இவருக்கு எதுவுமே புரியலைங்க. எதை கொண்டு வச்சேன்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு தெரியவே இல்லை. ரொம்ப நேரம் குழம்பிட்டே இருக்கிறாரு. இவருக்கு எதுவுமே பிடி கிடைக்கலைங்க. இருந்தாலும் அந்த பத்ரகாளி அம்மன் சாமி வந்து அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க உடம்புல இருந்து போயிருதுங்க. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அக்காளுக்கு வந்து அங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்க அம்மாவை அங்க தங்க வச்சுக்கிட்டு இவர் அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க ஊரை பார்த்து. என்ன அப்படின்னா, இவர் வேலை செய்தாதான் சில காரியங்கள் நடக்கும், அதனால இவர் கண்டிப்பா ஊருக்கு வந்தேதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைங்க. இவரும் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுல இப்ப இவர் தனியா தாங்க இருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு தாங்க இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் அவருக்கு நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவர் கதவெல்லாம் லாக் பண்ணிக்கிட்டு இவருடைய ரூம்ல இவர் தூங்கவும் ஆரம்பிச்சிடறாருங்க.
தூங்க ஆரம்பிச்சு நள்ளிரவு ஒரு 12-1 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தாங்க அடுத்த சம்பவம் அவருக்கு நடக்குது. என்ன அப்படின்னா, ரூம்ல இருக்கக்கூடிய கதவை வந்து யாரோ தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து எப்ப படுத்தாலும் அந்த ரூமை வந்து லாக் பண்ணிட்டு தாங்க தூங்குவாரு. அதனால இவர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கதவு சத்தம் கேட்டுட்டே இருக்குங்க. கதவுல யாரோ டக் டக் டக்னு சொல்லி தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சத்தம் வந்து அதிகமாட்டு கேட்டுக்கிட்டே போகுது. திடீர்னு இவர் முழிச்சு பார்க்கும்போது இந்த சத்தம் நன்றாகவே கேக்குதுங்க. வேக வேகமா ஓடி வந்து அவருடைய ரூம்ல இருக்க கதவை ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லைங்க. இவர் கொஞ்சம் அதிர்ந்து போறாரு. என்ன வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கதவுல இந்த மாதிரி எதுக்கு சத்தம் வரணும், ஏன் இப்படி சத்தம் வந்தது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இவர் மறுபடியும் அந்த கதவை வந்து லாக் பண்ணலைங்க, ஓபன் பண்ணிட்டு அப்படியே தாங்க கட்டில போய் படுக்கிறாரு. அவர் 0 வோல்ட் பல்ப் வெளிச்சத்துல தான் அப்படி படுத்து கிடந்து அப்படியே அந்த வாசலையே பார்த்துக்கிட்டு அந்த கட்டில படுத்த மெனிக்க தாங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு தாங்க அவருக்கு ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டோர் பக்கத்துல இருந்து ஒரு கருப்பு உருவம் மெல்லமா நடந்து அந்த டோரை கிராஸ் பண்ணி அந்த கிச்சன் பக்கத்துக்கு போகுதுங்க. இது அவரு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்படி அரண்டுறாரு. இது என்னடா உருவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக் டக்குன்னு எழும்பி லைட் எல்லாம் ஆன் பண்ணிடுறாருங்க. ஆன் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் தேடுறாரு. ஆனா அங்க யாருமே இல்லைங்க. நம்ம மனசுக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு அந்த 0 வோல்ட் பல்ப் வெளிச்சத்துல மறுபடியும் அந்த கட்டில கிடந்து அந்த வாசலே பார்த்துட்டு இருக்கிறாருங்க. இவருக்கு ஒரு டவுட் தான், அதனால அப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு அடுத்தது நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, அந்த கிச்சன்ல இருந்து ஒரு கருப்பு உருவம் மெல்ல இந்த டோரை கிராஸ் பண்ணி அப்படியே போகுதுங்க. அதை பார்த்தது மறுபடியும் இவருக்கு அரண்டுறது. என்ன அப்படின்னா, ஏதோ ஒண்ணு நம்ம வீட்டுக்குள்ள இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாருங்க. உடனே லைட்டை போட்டுக்கிட்டு அவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பூஜா ரூமு கிட்ட போயிடுறாருங்க. போய் அங்க இருக்கக்கூடிய திருநூறு எடுத்து அவருடைய நெற்றியில போட்டுக்கிட்டு அந்த முனீஸ்வரனை வந்து அப்படியே வேண்டாரு. என்ன அப்படின்னா, இவருக்கு உடம்புல அடிக்கடி இந்த முனீஸ்வரன் சாமி வந்துகிட்டு போயிருக்குங்க. அதனால வர வச்சுக்கிட்டு அந்த மாதிரி முனீஸ்வரனை வேண்டுறாருங்க. அப்படி முனீஸ்வரனை வேண்டின ஒரு அடுத்த செகண்ட்ல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவர் அந்த ரூமுக்குள்ள தான் இருக்கிறாரு. அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப்ல தாங்க அந்த பாக்ஸ் அவர் ஒளிச்சு வச்சிருந்தாரு இல்லையா, அந்த பாக்ஸ் அந்த துணியோட சேர்ந்து அப்படியே அவரு கால் பக்கத்துல வந்து விழுந்திருக்குங்க. இதை பார்த்த உடனே தான் அவருக்கு ஞாபகமே வருது. ஓ, இதைத்தானே நம்ம கொண்டு வந்தோம், அந்த சாமி இப்படிதானே சொல்லிச்சு, அதாவது பத்திரகாளி அம்மன் இதான வந்து அவங்க அம்மா மேல வந்து சொல்லிச்சு, ஏதோ ஒண்ணு கொண்டு வச்சிருக்கிற, அதை தூக்கி வெளியே போடுறா அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா, அப்ப அது இதாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பாக்ஸ கையில எடுக்கிறதுக்காக இவர் முயற்சி பண்றாருங்க. ஆனா அந்த பாக்ஸ் அந்த இடத்துல இருந்து தூக்கவே முடியலங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ வெயிட் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது வெயிட்டா இருக்குங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. தன்னுடைய முனீஸ்வரனை மனசுல வேண்டிக்கிட்டு அந்த பாக்ஸை தூக்குறாரு. பாக்ஸ் வந்துருதுங்க. அந்த பாக்ஸை தூக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, பேக் சைடுல இருக்கக்கூடிய டோரை ஓபன் பண்றாரு. அதாவது வடக்கு வாசல், அங்கதான் அந்த தொட்டி இருக்குது. அந்த தொட்டி இருக்கக்கூடிய பக்கத்துல வந்துடுறாரு. வந்து இந்த பாக்ஸை தூக்கி அப்படியே வீச ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி வீசும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு குலவை சத்தத்தோட அந்த பாக்ஸ் வந்து அங்கிருந்து காணாம போயிருக்குங்க. இவரும் சரின்னு சொல்லிக்கிட்டு அதை அங்கிருந்து போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தொட்டியில இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து உடம்புல எல்லாம் ஊத்திக்கிட்டு அங்கிருந்து வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்து உடம்ப கிளியரா தொடச்சி கிளியர் பண்ணிக்கிட்டு இவர் மறுபடியும் அந்த திருநூறு எடுத்து நெற்றியில போட்டுக்கிட்டுறாரு. என்ன அப்படின்னா, முனீஸ்வர பகவான வந்து மனசுல வேண்டிக்கிட்டு தாங்க இதை பண்றாரு. பண்ணிக்கிட்டு இவர் அந்த கட்டிலையும் போய் படுத்துடுறாருங்க. அவர் படுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. அந்த வீடு ரொம்ப சைலண்டா இருக்குதுங்க. சரி, அது போயிடுச்சு, நமக்கு இனி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவர் அதை அப்படியே விட்டுறாருங்க. மறுநாள் காலையில தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்றாரு. என்ன அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய லேண்ட்லைனுக்கு தான் கால் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு கால் பண்றதுக்கு இவங்களுக்கு அந்த ஒர்க் ஷாப் ஓனர் வந்து ஒரு போன் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. லேண்ட்லைன் தான். ஏன்னா இவர் வந்து நல்ல வேலை செய்யக்கூடிய பையன் அப்படிங்கறதுனால அந்த லேண்ட்லைனுக்கு அவரு தாங்க காசு கட்டி இது பண்ணிட்டு இருக்காரு. அதனால அந்த லேண்ட்லைன் அவங்க வீட்டுல இருக்குது. அந்த லேண்ட்லைன்ல இருந்து அவங்க அம்மாவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லையும் கால் பண்றாருங்க. அப்படி கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்த அனைத்தையுமே சொல்லிடுறாரு. எம்மா, இந்த மாதிரி நான் அன்னைக்கு ஒரு பாக்ஸ் கொண்டு வந்தோம்மா, அந்த பாக்ஸ்ல தான் ஏதோ இருந்திருக்குது, அதனாலதான் நம்ம குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்குதுமா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே அவங்க அம்மா அங்கிருந்தே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு இதெல்லாம் தேவையாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்துல அவங்க இளைய அக்காவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க மூத்த அக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 2 குழந்தைகளும் இங்க தாங்க வந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை, அதனால அவங்க வந்து இங்க வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட இவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு தான் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸ் காணாம இங்க இருந்து போயிருதுங்க. மறுநாள் காலையில வந்து நம்மளுடைய நிவாஸ் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்துல போய் இவர் தூக்கி வீசினார் இல்லையா அந்த பாக்ஸ, அந்த இடத்துல போய் பார்த்திருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அது இவ்வளவு டிஃபரெண்ட்டுக்குள்ளதான் விழுந்திருக்கணும். அந்த பாக்ஸ் அந்த இடத்துல காணல. சரி, அது எடுத்துட்டு போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கி நேர ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போயிடுறாருங்க. அப்படி ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போய் அங்க போய் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் ஷாப்ல அந்த வண்டி ஏகதேசம் வேலைகள் முடிஞ்சு அப்படியே நிக்குதுங்க. அதுல சீட்டுகள் தான் மாட்ட வேண்டிய இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர் சொல்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த சீட்டை எடுக்கிறாருங்க. அன்னைக்கு அந்த சீட்டு கடியில தானே இந்த பாக்ஸ் இருந்துச்சு. மறுபடியும் அந்த சீட்டை அப்படியே மறத்தி பாக்குறாருங்க.
அந்த பாக்ஸ் வந்து அந்த சீட்டுக்கு அடியில தாங்க இருக்குது. இவர் அரண்டுறாரு. அரண்டை மட்டும் இல்ல, இங்க அந்த ஒர்க் ஷாப் ஓனர்கிட்ட வந்து கேட்கிறாரு, என்ன அப்படின்னா இந்த இதுக்கு அடியில இருந்த அந்த பாக்ஸை வந்து நான் இந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டேன், அந்த பாக்ஸ்னால என்னுடைய குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, இந்த பாக்ஸ் இங்க வந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. ஆனா அந்த ஒர்க் ஷாப் ஓனர், இல்லையே எனக்கு எதுவுமே நடக்கலப்பா, நான் வந்து சும்மா தான் இருக்கிறேன், நம்ம ஒர்க் ஷாப் நல்லா ஓடிட்டு இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாக்ஸை இவங்க எடுத்து ஓபன் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய நிவாஸ் சொன்ன பிறகுதான் அந்த பாக்ஸை பத்தின விஷயம் வந்து அந்த ஓனருக்கு தெரியும். அதனால அந்த ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பாக்ஸை ஓபன் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. பண்றாரு அப்படின்னா ஒரு கட்டைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அதை ஓபன் பண்றதுக்காக, உடைக்கிறதுக்காக அப்படி ரெடி ஆகும்போது தாங்க ஒர்க் ஷாப் ஓனருக்கு ஒரு கால் வருதுங்க. என்ன அப்படின்னா ஒர்க் ஷாப் ஓனருடைய மனைவி அவங்களுடைய 2 ஸ்டெப் வீட்டுல இருந்து, அதாவது படியில சில்பாய் கீழே விழுந்து அவங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் வருது. இதை கேட்ட உடனே அவர் அரண்டுறாரு. அந்த பாக்ஸ்ல கையை வைக்கவே இல்லைங்க, அப்படி கீழே வச்சிடுறாரு. வச்சுக்கிட்டு இந்த பாக்ஸை வந்து இருந்த இடத்துலயே வச்சிருப்பா, ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்குது, நீ சொன்னது மாதிரி இப்ப எனக்கு வீட்லயே நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு அந்த பாக்ஸை வந்து அந்த சீட்டுக்குள்ளே வச்சு அப்படியே வச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வண்டி ஆக்சிடென்ட்ல வந்து 4 பேர் வந்து ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க கிட்ட கால் பண்ணி பேசுறாருங்க அந்த ஓனர். என்ன அப்படின்னா அந்த வண்டி எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, கிட்டத்தட்ட அதுக்கு முன்னால ஒரு சர்வீஸுக்காக ஒரு ஒர்க் ஷாப்ல அவங்க அந்த வண்டியை விட்டுருக்காங்க. அதாவது இந்த ஒர்க் ஷாப்ல இல்ல, வேற ஒரு ஒர்க் ஷாப்ல விட்டுருக்காங்க. அப்படி விட்ட இடத்துல என்ன ஆயிருது அப்படின்னாக்கி அந்த ஓனருக்கும், அதாவது அந்த ஒர்க் ஷாப் ஓனருக்கும் இந்த ஓனருக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துருதுங்க. ஏன்னா அந்த ஒர்க் ஷாப் ஓனர் வந்து கொஞ்சம் திருட்டு வேலை செய்யக்கூடிய ஆளா இருந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த வண்டியில உள்ள கியர் பாக்ஸை திருடிக்கிட்டு ஒரு பழைய கியர் பாக்ஸை செட் பண்ணி ஆல்ரெடி அந்த வண்டியில இந்த மாதிரி பண்ணிட்டான். அப்படி பண்ணதுனால இவருக்கு அது தெரிஞ்சு போகுது. வேற ஒரு ஒர்க் ஷாப்ல விட்டு பார்க்கும்போது அந்த கியர் பாக்ஸ் வந்து பழைய கியர் பாக்ஸ், இந்த புது கியர் பாக்ஸை காணல அப்படிங்கிற விஷயத்த வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஒர்க் ஷாப் ஓனர் சொல்லியிருக்கிறான். இதனால இவர் கோவத்துல போய் அங்க போய் சண்டை போட்டிருக்கிறாருங்க. அதாவது யாருக்கிட்ட அப்படின்னா அந்த பழைய ஒர்க் ஷாப் ஓனர் கிட்ட சண்டை போட்டிருக்கிறாரு. அப்படி சண்டை போட்டனால அந்த ஒர்க் ஷாப் ஓனருடைய அப்பா வந்து ஒரு பெரிய மாந்திரிகருங்க. அவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா ஒரு துஷ்ட முனியை வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டியில அடைச்சி அந்த இடத்துல, அதாவது இவங்க கொண்டு வைக்க வேண்டாங்க, அந்த முனியே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துரும். அந்த மாதிரி பவர் உள்ள ஒரு ஆளு தான் இதை பண்ணிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி அந்த பாக்ஸ்ல அடைச்சி அதுல சில பல தகடு எல்லாம் எழுதப்பட்டு அந்த பாக்ஸுக்குள்ள அடைச்சி அது இவங்க செத்து போகணும் அப்படிங்கிற கணக்குல தாங்க இந்த மாதிரி அந்த சீட்டுக்கு அடியில செட் பண்ணப்பட்டிருக்குது. இது அங்க ஆக்சிடென்ட் ஆகி போன அந்த நபர்களுக்கும் தெரியாது. நம்மளுடைய ஸ்ரீனிவாசுடைய ஓனர் கால் பண்ணி சொன்ன பிறகுதான் இந்த விஷயமே தெரிய வருது. அந்த ஓனர் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, 4 பேருக்கு அடி மட்டும் தாங்க பட்டிருக்குது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு ஃபாதரை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஒர்க் ஷாப்புக்கே வந்துடுறாங்க. அவங்களுக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் ஓரளவுல தேறிட்டாங்க. அதனால அவங்க அந்த ஒரு ஃபாதரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஒர்க் ஷாப்புக்கே வந்துடுறாங்க. அந்த பாக்ஸையும் பாக்குறாங்க. அந்த ஃபாதர் வந்து பயங்கரமான ஜபங்கள்லாம் அந்த இடத்துல பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அந்த பாக்ஸை சுத்தி. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமாங்க, பாக்ஸை சுத்தி வந்து அந்த ஃபாதர் வந்து சில புனித தண்ணீர்கள்லாம் அப்படி தெளிக்கிறாரு. அப்படி தெளிக்கும் போது அந்த புனித தண்ணீர் வந்து புகையா அப்படி காஞ்சி போயிருதுங்க, அதாவது காணாமலே போயிருது. இது அவர் பாக்குறாரு, இது ஏதோ பெரிய துஷ்ட சக்தி மாதிரி தெரியுது, இதை வந்து நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாதர் வந்து அந்த இடத்துல நிக்கக்கூடிய காருடைய ஓனர் கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. சொன்னாலும் இதை எப்படியாவது இது கிளியர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு குழிய தோன்றாங்க. எங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கு பின்னால வந்து ஒரு கருவேல காடு இருக்குங்க. அதுல வந்து 6க்கு 4ல வந்து ஒரு குழிய வந்து வெட்டுறாங்க. அப்படி வெட்டி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த சீட் இருக்குது இல்லையா, இந்த சீட் அப்படியே எடுத்துட்டு போய் உள்ள வச்சு நிறைய கம்பு கட்டைகள் எல்லாம் போட்டு பெட்ரோல் மண்ணெண்ணெய் இதெல்லாம் ஊத்தி அந்த இடத்துல தீய பத்த வச்சிடுறாங்க. அந்த பாக்ஸும் அதுக்கு உள்ளதானே இருக்குது, அப்படியே எரிய ஆரம்பிக்குதுங்க. கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து ஃபயர் ஆகி எப்படி நம்ம வேகமாட்டு அந்த மாதிரி எரியும் அந்த மாதிரி வேகமா எரிஞ்சிருக்குதுங்க. அதுல இருந்து ஒரு கரும் புகை வந்து டப்புன்னு கிளம்பி அப்படியே மேல் நோக்கி அப்படி போயிருக்குங்க. அதாவது புகை போகும், ஆனா இது அந்த கரும்புகை மட்டும் ஒரு மனித வடிவில் அப்படியே தெரிஞ்சிருக்குங்க. புகை வந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே போயிருக்குங்க. இதை எல்லாமே நம்மளுடைய நிவாஸ் ஷாப்புடைய ஓனர், அந்த ஃபாதர், அந்த காருடைய ஓனர், இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டே தாங்க நின்று இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்து முடியுதுங்க. இருந்தாலும் நம்மளுடைய நிவாசுக்கு வந்து பயம் வந்து தொத்திக்கிட்டு என்ன அப்படின்னா இது நம்மளை ஏதாவது பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால நம்ம போய் முனீஸ்வரன் கோயில போய் கயிறு கட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அவரு அப்படி இருக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்னா இந்த இதெல்லாம் மூடி வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பொருளை வந்து அப்படியே உள்ள வச்சு மண்ணு போட்டு ஜம்முன்னு மூடிடுறாங்க. இதை யாரும் ஓபன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்தை சுத்தி
இந்த புனித நீரை வந்து தொளிச்சு விட்டுக்கிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு நம்மளுடைய நிவாஸுக்கு தெரியாது. என்ன அப்படின்னா அவருடைய வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயங்கள் ஆல்ரெடி சொல்லி இருந்தார் இல்லையா, அவங்க எல்லாருமே வீட்டுல தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த முனீஸ்வரன் கோயில்ல போய் ஒரு பெரிய பூஜையை கொடுத்து அந்த சாமி கிட்ட விஷயத்த சொல்றாங்க. அந்த சாமி வந்து நம்மளுடைய நிவாஸுடைய உடம்புல தான் வந்து ஆடி இருக்குது. இந்த சம்பவம் வந்து உன் கையால தான் அது விடுபடணும்னு இருந்திருக்குதுப்பா, அதனாலதான் அது உன்னை தேடி வந்தது. ஆனா என்ன அப்படின்னா உன்னுடைய குடும்பத்தையும் அதை ஆட்டி படைச்சிருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இனிமேல் உன்னை எதுவுமே நெருங்காது, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த முனீஸ்வரனுடைய கோவில் திருவிழாவும் தொடங்குதுங்க. அந்த திருவிழாவுக்கு இவர் ஒரு ஆடு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு இவருடைய குடும்பத்துல வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல. அதாவது அந்த ஒர்க் ஷாப் ஓனருக்கும் சரி அவருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. என்னுடைய லைஃப்ல வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது நான் வந்து இந்த பேய் பிசாசுகளை நம்ப மாட்டேன். நான் எப்பவும் சரி என்னுடைய முனீஸ்வரன் பகவானை மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரியான ஒரு கள்ளத்தனம் செய்யக்கூடிய நபர்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க மாட்டிக்கிட்டோம், அவங்க அவமானப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த நபரை வந்து கொல்ற அளவுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா. அதுக்கு அந்த மாந்திரிகரம், அதாவது ஒரு பெரிய மாந்திரிகனாலதான் இந்த மாதிரி பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகரம் இதை பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே கேட்கும்போது மனதளவுல வேதனையா தாங்க இருக்குது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி பாக்ஸ், அதுக்கு பிறகு மண் கலையம், பொம்மைகள், இதெல்லாம் வந்து ஏதாவது இடத்துல அபூர்வமாட்டு கிடைச்சது அப்படின்னா அதை எடுத்துட்டு வர வேண்டிய அவசரம் இல்ல, அதை எடுக்காதீங்க. அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்முடைய சேனல்ல இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இதை வந்து நான் சொல்லிக்கிடணும். அதன் பிறகு நம்மளுடைய நிவாஸுக்கு வந்து இந்த பிரச்சனையே வரல, அவருடைய லைஃப் நல்லா தான் இருக்குது. இப்ப வந்து சென்னையில இருக்கிறாரு. அவங்க அக்காவை வந்து 2வது கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க, மறுமணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல 2வது அக்கா வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அங்க செட்டில் ஆயிட்டாங்க. இவர் சென்னையில தான் இருக்கிறாரு. சென்னையில வந்து ஒரு நல்ல ஜாப்ல நான் இப்ப இருந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லி இருக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு இப்படி தாங்க அனுப்பி தந்திருந்தாரு நிவாஸ். அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணாதான் நம்மளுடைய சேனல் இன்னியும் வளரும். அப்படி வளர்ந்தாதான் நானும் கொஞ்சம் நல்லா இருப்பேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.